வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா பாலிடெக்னிக் சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ க்ளவுடு கம்ப்யூட்டிங் சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது லேப் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து தெளிவாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸிஸ் 2 என்ன, அது எப்படி செய்யறது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே பார்ப்போம். சரிங்களா? ஸோ ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, யூஸ் கூகுள் டிரைவ் எஸ் ஏ ஸ்டோரேஜ் எஸ் ஏ சர்வீஸ் டு ஸ்டோர், ஆர்கனைஸ், ஷேர் அண்ட் கொலாபரேட். சரிங்களா? கூகுள் டிரைவ் மூலயமா இந்த இந்த டேட்டா எப்படி ஸ்டோர் பண்ணுறது, அந்த டேட்டா எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, எப்படி ஷேர் பண்ணுறது, எப்படி கொலாபரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, ஓகே. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ப்ரௌசரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய லாகின் கூகுள் டிரைவ் உள்ளே போய் கூகுள் டிரைவ் லாகின் ஆகிடும். கூகுள் டிரைவ் லாகின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. சைன்இன் ஏற்கனவே வந்து நீங்கள் உங்களுடைய மெயிலில் வந்து லாகின் ஆகிருந்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் வராது. ஆகலை அப்படின்னா இனிமேல் தான் நான் பண்ண உங்களுக்கு லாகினே ஆக போகிறேன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுடைய லாகின் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேஜுக்குள்ளே உள்ளே போயிடும். சரிங்களா? சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய கூகுள் டிரைவ் வந்து உள்ள லாகின் ஆகிருக்கும். லாகின் ஆன வாட்டி பார்த்தீங்கன்னா இதில் இந்த ப்ளஸ் சிம்பிள் இந்த டாட்லாம் இருக்கும். அந்த டாட்லாம் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ஓப்பன் ஆகும். இதில் டிரைவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுடைய கூகுள் டிரைவ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? சரி, ஓகே. இதில் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த நியூ அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, நியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த நியூ அப்படிங்கிற இடத்துல பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நியூ இதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா புதுசாக ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணலாம். உங்கள் கூகுள் டிரைவில் உங்களுக்குன்னு ஒரு இடம் வந்து ஒதுக்கி இது வந்திருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15 ஜிபி அளவுக்கு வந்து உங்களுக்கு இடம் வந்து ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் வந்து ப்ளஸ் நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நியூ ஃபோல்டர், ஃபைல் அப்லோட், ஃபோல்டர் அப்லோட் அது மாதிரி நிறையாலாம் வந்திருக்கும். அதில் நியூ ஃபோல்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி புதுசாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதில் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு கிரியேட் அப்படின்னு கொடுத்துருங்க. சரிங்களா? க்ளவுட் கம்ப்யூட்டிங் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். ஏற்கனவே நீங்கள் ஏதாவது கிரியேட் பண்ணீங்களா வச்சுருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே அதில் காமிச்சிட்டு இருக்கும். சரிங்களா? மை டிரைவ் அப்படிங்கிறதுல உங்களுக்கு காமிக்கும். இதில் வந்து இப்போ க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இதை வந்து என்ன பண்ணுங்க, 2 தடவை கிளிக் பண்ணுங்க. அந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஃபோல்டருக்குள்ள என்ன பண்ணுங்க வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வெறும் எம்டியாக தான் இருக்கும் உங்களுக்கு. சரியா? உங்களுக்கு ஏதாவது இந்த ஃபோல்டருக்குள்ள நீங்கள் ஏதாவது ஃபைல் வந்து கொண்டாந்து சேவ் பண்ணோம் அப்படின்னா நம்மள இதில் ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ ஃபோல்டர் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணலாம். இல்லை ஃபைல் அப்லோட் பண்ணுறதா இருந்தாலும் ஃபைல் அப்லோட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைல் அப்லோட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நியூ ஃபோல்டர் நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா கிரியேட் கொடுங்க. ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைல் ஃபைல் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஃபைல் அப்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா பேஜ் எல்லாம் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் எந்த ஃபைல் வந்து அப்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபைல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. லேப் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. சரிங்களா? இங்கே பாருங்கள் அப்லோடிங் ஒன் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு லோட் ஆகிட்டு இருக்கு. பாருங்கள் இங்கே ஒன் ஐட்டம் வந்து லோட் ஆயிடுச்சு லேப் எக்ஸ்பெரிமெண்ட். அதே மாதிரி இல்லை ஒரு ஃபோல்டர் நான் வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபோல்டர் அப்லோட் அப்படின்னு கிளிக் கொடுங்க.
கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஃபோல்டர் இப்போ பார்த்தீங்கன்னா லேப் எக்ஸஸ் ஒன்று ஒரு ஃபோல்டர், 2 ஒரு ஃபோல்டர், நான் 1 அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன்னா செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அப்லோட் 3 ஃபைல்ஸ், அதுக்குள்ளே வந்து 3 ஃபைல் இருக்கும் அந்த ஃபோல்டருக்குள்ளே. ஸோ அப்லோட் அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லேப் எக்ஸஸ் 1 வந்து அப்லோடிங், இங்கே பாருங்கள் அப்லோடிங் 2, 2 ஆஃப் 3, 3 ஆஃப் 3. ஸோ இந்த மாதிரி ஓகே அப்லோட் கம்ப்ளீட். ஸோ அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரிங், எப்படி வந்து நம்மளுடைய டேட்டாவை கொண்டு வந்து கிளவுட்ல ஸ்டோர் பண்ணுறது. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ். ஆர்கனைஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நிறைய இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற டேட்டால எனக்கு முக்கியமான டேட்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக செட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதை செட் பண்ணி வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணலாம். ஸோ அதில் செட் பண்ணி வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து மாற்றி வைக்கலாம், ரைட்டுங்களா? இல்லைன்னா ஸ்டார் பண்ணி வைக்கலாம். ஏதாவது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்றும் இல்லை, நம்ம ஏதோ நோட்ஸ் எழுதிட்டு இருக்கோம் அப்படின்னா முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா என்ன பண்ணுறோம், ஒரு அண்டர்லைன் பண்ணுறோம். இல்லைன்னா ஒரு ஸ்கெட்ச் வச்சுன்னா ஸ்கெட்சில் வச்சு ஸ்பெசிஃபிக்காக இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பண்ணணும், அந்த மாதிரி பண்ணுறதா நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ என்ன எப்படி பண்ணுறதுங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஃபோல்டராக இருந்தாலும் ஃபோல்டராக இருந்தால் ஃபோல்டரில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆர்கனைஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த ஆர்கனைஸ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா கீழே வரும் ஃபோல்டர் கலர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். உங்களுக்கு கலர் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஃபோல்டர் வந்து அந்த கலரில் மாறி போயிடும். பாருங்க மாறிடுச்சு. இல்லை சார் நான் வந்து ஸ்டார் இல்லை, இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஏதோ ஒரு ஃபோல்டரோ அல்லது ஃபைலோ ரைட் கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஆர்கனைஸ் அப்படிங்கிறதே போங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் செலக்ட் பண்ணீங்கன்னா இதே ஃபோல்டர் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி வருது நல்லா பார்த்துக்கோங்க. ஃபோல்டர் செலக்ட் பண்ணீங்கன்னா ஆட் டு ஸ்டார்டும் பண்ணலாம், கலர்ஸ் கொடுக்கலாம். சரிங்களா? கலர்ஸ் இந்த மாதிரி கலர் கொடுத்து வித்தியாசப்படுத்தலாம். இல்லை ஃபைலாக இருந்துச்சுன்னா ஃபைலில் ரைட் கிளிக் பண்ணீங்க, ஃபைலில் பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி ஆர்கனைஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ஆட் டு ஸ்டார் அப்படின்னு மட்டும்தான் வரும். சரிங்களா? இதை கொடுத்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டார் சிம்பிள் வந்துருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆர்கனைஸ் வர ஃபைல்ஸ், நம்மளுடைய ஃபைல்ஸை வந்து நமக்கு முக்கியமானது எது எது மற்ற ஃபைல்லேருந்து அந்த ஃபைலை செப்பரேட் பண்ணி காமிக்கிறதுக்கோ அல்லது வித்தியாசப்படுத்தி காமிக்கிறதுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? டக்குனு ஒரு நிறைய ஃபோல்டர் இருக்கு, நிறைய ஃபைல் இருக்குன்னா டக்குனு நம்ம அந்த ஃபைலை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறது. சரிங்களா? ஷேரிங் ஃபைல், ஒரு ஃபைலை வந்து எப்படி வந்து ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஷேரிங் ஃபைல் அல்லது ஷேரிங் ஃபோல்டர் எப்படி வேணாலும் பண்ணலாம். ஸோ நான் ஃபைலை வந்து ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ லேப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதில் வச்சு எந்த ஃபைலை நீங்கள் ஷேர் பண்ணுறதா இருக்கீங்களோ அந்த ஃபைலை வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படின்னு சொல்லி இருக்கும். சரிங்களா? ஷேர் அப்படின்னு இருக்கு, இதில் வந்து ஷேர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு யாருக்கு நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய மெயில் ஐடி வந்து மேலே டைப் பண்ணுங்க. சரியா? யாருக்கு வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். மெயில் ஐடி வந்து இங்கே கொடுத்துருங்க. நான் வந்து மெயில் ஐடி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அந்த மெயில் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும், 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கும். வியூவர், கமெண்டர், எடிட்டர். வியூவர்னா இது லேப் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிற அந்த ஃபைல் இருக்கிறத பார்க்க மட்டும் தான் முடியும். கமெண்டர் அப்படின்னா சும்மா ஏதாவது மெசேஜ் மாதிரி சும்மா கொடுக்கலாம். இல்லை எடிட்டர் அப்படிங்கிறவங்க வியூவும் பார்க்கலாம், அதே சமயத்தில் அதில் இருக்கிற கண்டென்ட்டை எடிட்டும் பண்ணலாம், சேஞ்சஸும் பண்ணலாம். ஸோ அதனால நீங்கள் அவங்களுக்கு என்ன மாதிரியான பர்மிஷன் கொடுக்குறீங்கன்னு பார்த்துக்கோங்க. எடிட் பண்ணுற மாதிரி கொடுக்குறீங்களா, இல்லை வியூ பண்ணுற மாதிரி கொடுக்குறீங்களா, இல்லை கமெண்ட் பண்ணுற மாதிரி கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சின்ன எடிட்டர்னா இருக்கட்டும்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ சென்ட் கீழே உங்களுக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் அனுப்பணும்னா இந்த மாதிரி ஏதாவது மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுக்கலாம். சென்ட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஷேர் ஆயிடுச்சு. நம்ம அந்த ஃபைல் பாருங்க, இப்போ இந்த லேப் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிற ஃபைல் வந்து முன்ன நம்ம எப்படி இருந்துச்சு, ஸ்டார் இல்லை வச்சு ஸ்டார் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்து போட்டோம். இதுக்கு ஆர்கனைசிங்காக. இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பீப்புள்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் இருக்கு. ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த ஃபைலை வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். போய் வச்சிங்கனாவே பாருங்க ஷேர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இல்லை அதே மாதிரி நான் ஃபோல்டர் ஷேர் பண்ண போறேன்னா அதே மாதிரி கிளிக் பண்ணிட்டு ஷேரு, ஷேர் அப்படின்னு கொடுத்துட்டு யாருக்கு ஷேர் பண்ண போறீங்க அப்படிங்கிறதையும் கொடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்க எடிட்டரா
சரிங்களா? எடிட் பண்ண போறாரா, வியூ பண்ண போறாரா, என்ன பண்ண போறாரு? சரிங்களா? நான் எடிட்னே கூட கொடுக்குறேன். இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ அந்த ஃபோல்டர் என்ன மாதிரி இருக்கு, நான் ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சென்ட்னு கொடுக்குறேன். அந்த பீப்புள்ஸ் சிம்பிள் வந்து இப்போ அந்த லேப் எக்ஸசைஸ்ல இருக்காது. சரிங்களா? இப்போ நான் வந்து ஷேர் பண்றேன். ஷேர் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, இந்த ஃபோல்டர்லயே பாருங்க, ஃபைலா இருந்துச்சுன்னா ஃபைலுக்கு இந்த ஃபைல் நேமுக்கு பின்னாடி வந்து அந்த மாதிரி இருக்கும். இதே வந்து ஃபோல்டரை ஷேர் பண்ணிருக்கோம்னா ஃபோல்டர்னுடைய அந்த இது ஐகான் இருக்கு இல்லைங்களா, அந்த ஐகான்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேர் பண்ண மாதிரியான சிம்பிள் வந்து உங்களுக்கு வந்து நல்லா இப்போ பாருங்க. இப்போ நல்லா தெரியும் பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஷேர் பண்ண சிம்பிள்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷேரிங் ஃபோல்டர் அல்லது ஃபைல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இல்ல சார், நான் இந்த ஷேர் பண்ணாதான் வந்து நான் லிங்க் தூக்கி ஏதோ ஒரு குரூப்ல போடணும். அந்த ஷேர் பண்ண அந்த ஃபைலோட லிங்க் நான் வந்து ஒரு குரூப்ல போடணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க, ஷேர் அப்படிங்கிறதுல போயிட்டு காப்பி லிங்க் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேர் பண்ண லிங்கோட காப்பி வந்துடும். அதை வந்து நீங்க யாருக்கு வேணாலும், நீங்க வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்கு அனுப்புறதா இருந்தாலும் என்ன பண்ணலாம், அப்படியே அந்த லிங்க் கொடுத்து அந்த வாட்ஸ்அப் குரூப்ல போய் போட்டு நீங்க அனுப்பிக்கலாம். சரிங்களா? அப்போ அந்த வாட்ஸ்அப் குரூப்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து இந்த டாக்குமெண்ட்டை பார்ப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரியும் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கொலாபரேட். கொலாபரேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே சமயத்தில் இப்போ அந்த லிங்க் வந்து நீங்கள் கூகுள் டிரைவ் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற அத்தனை பேருமே அந்த லிங்கை ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுவாங்க, பார்த்து நம்ம ஏதாவது டைப் பண்ண சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஒரே சமயத்தில் எல்லாருமே டைப் பண்ணுவாங்க. சரிங்களா? அதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? நான் அந்த டாக்குமெண்ட் ஃபைல வந்து 2 தடவை கிளிக் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா கூகுள் டாக்ஸ் உள்ள ஓப்பன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலைட்டட் டெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள், பென்சில் சிம்பிள் மாதிரி இருக்கும். இந்த பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு இதில் எடிட் பண்ண போறீங்களா, இல்லை ஏதாவது சப்ஜெக்ஷன் கொடுக்க போறீங்களா, இல்லை வியூ மட்டும் தான் பண்ண போறீங்களா, ஸோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், எடிட்டிங் அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம். ஏதாவது உள்ள இருக்கிற கண்டென்ட் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை சஜெக்ஷன் மட்டும் தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா சஜெக்ஷன் கொடுத்துக்கலாம். வியூவிங் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரே சமயத்தில் என்ன பண்ணலாம், இந்த லிங்க்ல இருக்கிற இந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இந்த லேப் எக்ஸைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளதான். சரியா? கூகுள் டிரைவ்ல நம்ம எப்படி டேட்டாவை கொண்டு ஸ்டோர் பண்ணுறது, உள்ள இருக்கிற டேட்டாவை எப்படி உள்ள இருக்கிற டேட்டா வந்து எப்படி வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்றது, நம்ம தேவையான மாதிரி முக்கியமான டாக்குமெண்ட் எது அப்படிங்கிறது எப்படி வித்தியாசப்படுத்தி காமிக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை எப்படி ஷேர் பண்றது, மற்றவங்களுக்கு வந்து எப்படி ஷேர் பண்றது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இவ்வளோதாங்க இந்த லேப் எக்ஸ்பெரிமெண்ட். ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட் தான், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய டவுட் என்ன அப்படிங்கிறத கேட்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. வாங்க நம்ம கிளவுட் கம்ப்யூட்டிங்கினுடைய அடுத்த வீடியோ, அடுத்த லேப் எக்ஸ்பெரிமெண்ட்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.